अस्सलाम वालेकुम மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு லாங் டிஸ்டன்ஸ் டேரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் கோட்டையில் லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா 10 டேஸ்க்கு. அந்த டைமில் வந்து எங்கள் நாத்தனார் 2 பேர் வந்து விழுப்புரம்லேருந்து வந்திருந்தாங்க. 3 டேஸ் வந்து அவங்க என் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அந்த 3 டேஸ் வந்து நான் அவங்க கூட என்னெல்லாம் பண்ணேன் எங்கெல்லாம் போனேன்றது தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயினில் தான் அவங்க வந்திருந்தாங்க. நான் தான் ஸ்டேஷன் போய் அவங்கள கூப்பிட்டு வந்தேன் வீட்டுக்கு. அன்றைக்கி மார்னிங் அவங்கள ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 9 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனேவும் அவங்க வாங்கிட்டு வந்த பொருள்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. மீன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீன் வந்து எப்பயுமே விழுப்புரம் சைட்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, 1/2 லிட்டர் பாட்டில், அதுவுமே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொய்யாக்காய், மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மரவள்ளிக்கிழங்கு வந்து விழுப்புரமில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இங்கே சாப்பிட்றதுக்கும் அங்கே வாங்கி சாப்பிட்றதுக்கும் அது ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பசங்களுக்காக ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பேக்கரியிலேருந்து. அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டோம். சிக்கன் மக்ரூனி, பொங்கல், மேகி 3மே செஞ்சு வச்சுருந்தேன். மக்ரூனி தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பசங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லுப்னாக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பார்த்தோன்னையும் அது போட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தாச்சு. பாப்பா கழட்டவே இல்லை ரொம்ப நேரம். அதே தான் போட்டுட்ருப்பேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அது. அவங்க எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 வந்திருந்தாங்க. 28, 29, 30 இங்கே தான் இருந்தாங்க. அக்டோபர் 1 அன்னைக்கு மார்னிங் ட்ரெயினில் 5 o'clock ட்ரெயினில் வந்து கிளம்பி போயாச்சு. மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் அவங்க பெரியக்காவும் சேர்ந்து கடைக்கு போயிருந்தோம். லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ், சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் எல்லாரும் சேர்ந்து தான் சமைச்சோம். ஒயிட் ரைஸ், சாம்பார், சிக்கன் 65 தான் அன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 3 o'clock அந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தோம் எல்லாரும். அங்கே போய் ஒரு 1/2 an hour உட்காந்து அவங்க கூட எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வேலூர் ஃபோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து 4 o'clock அந்த மாதிரி கிளம்புனோம். எங்கள் மாமாவோட ஆட்டோ தான் கூப்பிட்டுருந்தேன் அன்றைக்கி வெளியில் போகிறதுக்காக. அவர் வரதுக்கே பார்த்தீங்கன்னா 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. வெளியில் வந்து நின்றுமே ரொம்ப நேரம் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவர் வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் கிளம்பி அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 4:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போனோம். அங்கே போயிட்டு எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்தோம். பசங்க எல்லாருமே தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தோம். கீழே வந்து ஒரு கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் எல்லாரும். ஐஸ்கிரீம் வந்து யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன நாத்தனார் தான் வாங்கி கொடுத்தாங்க எல்லாருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம். எல்லாரும் சேம் ஒரே ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கு போயிட்டு ஒரு 1/2 an hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் 6:30 வரைக்கும் பார்க்கில் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி கடைக்கு போயிட்டோம். அவங்க வந்து ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒர்க் பண்ணி வரோம் இல்லையா, அந்த ட்ரெஸ்லாம் இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ டிசைன்ஸும் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பா வர சொல்லியிருந்தேன். அவங்க தான் வந்து இந்த கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. இந்த கடையில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அவங்க 2 பேருமே வந்து 2 ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, சேம் அதே ட்ரெஸ் தான், எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ட்ரெஸ்ஸு. அதே ட்ரெஸ்ஸு வேறு கலர் சூஸ் பண்ணி அவங்களும் எடுத்திருந்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு சிஎம்சி ஹாஸ்பிட்டல் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வெளியிலேருந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய் நைட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து நெக்ஸ்ட் டே போனது செப்டம்பர் 29 அன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வந்து முட்டை சீமா செஞ்சு சாப்பிட்டுட்டோம். மதியானம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சு, இங்கே கீரைலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா, இந்த மாதிரி கீரை வெரைட்டிலாம் விழுப்புரமில் கிடைக்காது. ஸோ அதனால் அவங்க கீரைலாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன், வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு மார்க்கெட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக. எல்லாம் க்ளீன் பண்ணி அதுவே சமைச்சு 3 டைப்ஸ் ஆஃப் கீரை சமைச்சு கூட ஆம்லேட் வச்சு சாப்பிட்டாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு இதுதான். சாப்பிட்டு முடிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா 3 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ரிலையன்ஸ் மாலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே கூப்பிட்டு போயிருந்தேன். அன்றைக்கி வந்து அஃப்ரீன், அனஸ், என் சித்தி பையன்லாம் கூட வந்திருந்தாங்க எங்கள் கூட. அன்றைக்கி இந்த மாலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆட்டோக்கார்கிட்ட ரிலையன்ஸ் மால் போகணுன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து லக்ஷ்மி தேட்டர்கிட்ட ஒரு ரிலையன்ஸ் மால் இருக்குது. அங்கே இருக்கிறது மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மால், இது மட்டும்தான் தெரியும். அங்கே போகணுன்னு சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா 2 இருக்குது, விருதம்பேட்டில் 1 இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. சரி எங்கே நல்லா இருக்குன்னு கேட்டதுக்கு அவர் அங்கே நல்லா இருக்குன்னு சொன்னார். நானும் அதை நம்பி அங்கே கூப்பிட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா ஜஸ்ட்டு அங்கே க்ராசரிஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அங்கே போயிட்டு நல்லா
சூப்பராக இருக்குன்னு சொல்லி விட்டு வந்துட்டார் அவர். மறுபடியும் அவரையே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வர வச்சு மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே வந்தோம் நாங்கள் அன்றைக்கி. அந்த மாதிரி பண்ணி விட்டார். காசுக்காக பண்ணாரா என்னன்னு தெரியல அவர். அந்த மாதிரி சொதப்பல் ஆயிடுச்சு அன்றைக்கி. யாரும் எதுவும் வாங்கலை, ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இது மட்டும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கியிருந்தோம் அன்றைக்கி. பசங்க எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து பில்லு போட்டுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வரப்போ வந்து ஆட்டோக்காரரை கூப்பிட்டேன். அவர் வந்து வெளியில் எங்கேயோ போயிட்டேன் வர முடியாதுன்னு சொன்னதுனால சரி பஸ்லேயே போயிட்டோம். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி மறுபடியும் இங்கே எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தோம். அவதார் எக்ஸிபிஷன் சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. சேம் அந்த மூவியில் எப்படி வருமோ அதே மாதிரி உள்ளே செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஒரு பர்சனுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த 70 ருபீஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒர்த்து. நாங்கள் வந்து டோட்டலாக 10 பேர் போயிருந்தோம். 10 பேருக்கு வந்து 700 ஆச்சு டிக்கெட் வந்து நான் வாங்கிட்டேன் எல்லாருக்கும் சேர்த்து. உள்ளே போன அப்புறம் பார்த்திங்கன்னா சேம் அந்த மூவியில் எப்படி வருமோ சேம் அதே செட்டப்பில் பண்ணி வச்சுருந்தாங்க. 70 ருபீஸ் வந்து ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு. இந்த செட்டப்புக்கே காசு கொடுத்துடலாம். நிறைய ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்தோம் நாங்கள் உள்ளே போயிட்டு. அந்த மூவியில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி செட்டிங்ஸ், அந்த ஃபாரஸ்ட் செட்டிங்காக இருக்கட்டும், அந்த ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா அந்த 2 பேரையும் வந்து அந்த 2 பேரோட சிலையும் சேம் அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பப்போ பறந்து போவாங்க இல்லையா இந்த பேர்டு யூஸ் பண்ணி, அதுவுமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பசங்க எல்லாரையும் நிற்க வச்சு நிறைய ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்தோம் நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண டைமே இந்த செட்டப் கிட்ட மட்டும்தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எக்ஸிபிஷன் போயிட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வந்ததே பார்த்திங்கன்னா 8 o'clock மேலே ஆயிடுச்சு. வந்து எல்லோரும் டயர்ட் ஆயாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து நான் எதுவுமே சமைக்கலை அன்றைக்கி. என் தம்பி வந்து வெளியில் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். எல்லாமே வந்து பீஃப் ஐட்டம் தான். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது என்னென்னா பீஃப் வந்து தந்தூரி, சாப்ஸு, இன்னும் பக்கோடா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். கூட வந்து இடியாப்பம் வச்சு அன்றைக்கி நைட்டு இதுதான் டின்னர் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். அவங்க எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அன்றைக்கி அந்த டின்னரு. வேலூரில் சாப்பிட்ற ஐட்டம்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தானே ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் அன்றைக்கி நைட்டை வந்து என் தம்பிக்கிட்ட சொல்லி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. உள்ளே வந்து கடைங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அங்கே யாருமே எதுவுமே வாங்கலை. பசங்களுக்கு மட்டும் 3 பேர்த்துக்கும் பபிள்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க எங்கள் சின்ன நாத்தனார். நானும் ஆஃப்ரின் வந்து 90s கிட்ஸ் கடை இருக்கு இல்லையா அங்கே விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே போனோடனேவும் சைல்டுஹுட்டில் நாங்கள் சாப்பிட்ட நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. என்ன வாங்குறது என்ன விடுறதுன்னே தெரியல. லாஸ்ட்டாக வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி 2 ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருந்தோம். அது என்னென்னா 2 காரம் பேக்கெட்டும் 2 ஊறுக்காய் பேக்கெட் வாங்கியிருந்தோம். மாங்காய் ஊறுக்காய். இதுக்கான பில் வந்து நான் பே பண்ணல, ஆஃப்ரின் தான் பே பண்ணி வாங்கி கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டோம். உள்ளே நிறைய கேம்ஸு ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. பசங்க எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க வர வரைக்கும் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு கதை பேசிகிட்டு இருந்தோம். பசங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ரிலையன்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த ஸ்நாக்ஸ்லாம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தேன். எல்லாரும் சாப்பிட்டாங்க. நானுமே வீட்டில் இருந்து மாங்காய், வெள்ளரிக்காய், ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதெல்லாம் கூட வச்சு சாப்பிட்டோம். இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஆஃப்ரினும் கடைக்கு போயிட்டு டெல்லி அப்பளமும் 2 செட்டு பஜ்ஜியும் 2 அப்பளமும் வாங்கியிருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எக்ஸிபிஷன் போயிட்டு எப்பயுமே இந்த டெல்லி அப்பளம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் 2 பேருமே வருவோம். அது மட்டும் சாப்பிடாம வந்தால் அந்த எக்ஸிபிஷன் போன வைப்பே எங்கள் 2 பேத்துக்கும் வராது. ஸோ ஃபைனலாக அதுவுமே வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. லாஸ்ட்டாக வந்து எக்ஸிபிஷன் போன மெமரிக்காக அன்றைக்கி ஆஃப்ரின் வந்து இந்த ஐ மாஸ்க் 2 வாங்கியிருந்தாங்க. எனக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று. சேம் கலர் சேம் டிசைன் சூப்பராக இருந்துச்சு. இது வாங்கிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. நெக்ஸ்ட் டே வந்து செப்டம்பர் 30 அன்றைக்கி வந்து நாங்கள் வெளியில் எங்கேயுமே போகல. எல்லோரும் சேர்ந்து வீட்லேயே தான் இருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பம் வாங்கிட்டோம் கடையில். வாங்கிட்டு வீட்டில் வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி இதை தான் சாப்பிட்டோம். லஞ்சுக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி ரைத்தா செஞ்சு சாப்பிட்டோம். அன்றைக்கி வந்து எங்கள் நாத்தனார் தான் சமைச்சு கொடுத்தாங்க. எனக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்து ப்ரௌனி வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து ஆஃப்ரின் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அங்கேயே செஞ்சு அங்கேயே சுட சுட சாப்பிட்டு அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தோம். ஈவினிங் வந்து நைட்டு வரைக்கும் மெஹந்தி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் வச்சு விட்டேன். அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. மறுநாள் மார்னிங் எழுந்து அவங்க கிளம்பியாச்சு. அவங்க கூட இருந்த இந்த 3 டேஸுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக போச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சேம் அதே டைம் ஃபாஸ்ட்டாகவும் போயிருச்சு அந்த 3 டேஸுமே எனக்கு. அவங்க 2 பேருமே வந்து என் ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா அவரோட வந்து பெரியப்பா பசங்க தான். சொந்த நாத்தனாருங்க கிடையாது. ஆனால் சொந்த நாத்தனாருங்களை விட எனக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க என்கிட்ட.
நான் விழுப்புரம்லேருந்து காலி பண்ணிட்டு இங்கே வந்தப்போ என்னோட வீட்டையும் இவங்க 2 பேரையும் தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் டெய்லி இவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. சேம் அதே மாதிரி இப்போ வந்து இவங்க 3 டேஸ் இருந்துட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ பார்க்க போகிறேனோன்ட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன் இவங்கள. இவங்க போகிறப்ப எனக்கு அழுகையே வந்துருச்சு. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். நான் வந்து அவங்க பெரியக்கா கூட தான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன். எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். சின்னவங்களும் பிடிக்கும். பட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இவங்க பிடிக்கும். லுப்னா வந்து சின்னவங்க கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாள். சேம் அதே மாதிரி அவங்களும் வந்து லுப்னா என்ன கேட்டாலும் செய்வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. என் வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் ஐஷா சுஜா. டேக் கேர் அண்ட் பாய் பாய்.